அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ பதிவில் குரூப் 2 ஜிகே ஃபுல் ரிவிஷனாக 150 கேள்விகள் பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். வாங்க கேள்விகளை ஒவ்வொன்றா பார்க்கலாம். மத்திய ஆயுத காவல் படை எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படும்? மத்திய ஆயுத காவல் படை எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படும்? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகம். இதெல்லாம் 7th வரும் பாலிட்டியில. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 1909 ஆண்டாகும். பிராமணர் அல்லாதோரின் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களை முன்னேற்றுவதற்காக நிறுவப்பட்ட அமைப்பு எது? பிராமணர் அல்லாதோரின் அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களை முன்னேற்றுவதற்காக நிறுவப்பட்ட அமைப்பு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு. இதுதான் பின்னாளில் என்னவென அழைக்கப்பட்டதுன்னா நீதி கட்சி என்று அழைக்கப்பட்டது. இது பாத்தீங்கன்னா 1916 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. பண்டைய இந்தியாவில் தனி மனிதனின் சமூக கடமைகளை வரையறுப்பது எது? பண்டைய இந்தியாவில் தனி மனிதனின் சமூக கடமைகளை வரையறுப்பது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்மிருதிகள். இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்த சட்ட ஆணையத்தினை அமைத்தவர் யார்? இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்த சட்ட ஆணையத்தினை அமைத்தவர் ஆப்ஷன்ல மெக்காலே பிரபு ஆவார். கூற்று 1 பாருங்க. சமய சார்பற்ற என்ற சொல்லானது 1950 ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியல் அமைப்பில் குறிப்பிடவில்லை. கூற்று 2 இந்திய அரசியலமைப்பில் 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சமய சார்பற்ற என்ற சொல் 1978 ஆண்டு சேர்க்கப்பட்டது. நமக்கு தெரியும் 1976 ஆண்டு. இதுல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கூற்று 1 சரி, 2 தவறான ஒன்றாகும். மாநில ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கான தகுதி அல்லாதது எது? மாநில ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கான தகுதிகள்ல அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. அவர் இந்திய குடிமகனா இருக்கணும், 35 வயது உடையவராக இருக்க வேண்டும், ஆதாயம் தரும் எந்த பதவியும் அவர் வகிக்க கூடாது, இதுல சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் வேண்டும் என்பது தகுதி கிடையாது. கூற்று 1 நவம்பர் 10ஆம் நாள் உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இது நவம்பர் கிடையாது, டிசம்பர் 10 தான் வரணும். இது 1960 ஆண்டிலிருந்து வழக்கமாக கடைபிடிக்கப்படுகிறது. இது பாத்தீங்கன்னா 1948 டிசம்பர் 10 தான் அந்த பிரகடனம் செய்யப்பட்டது. அந்த நாளை டிசம்பர் 10 உலக மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே தவறான ஒன்றாகும். இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல 1993 அக்டோபர் 12 அன்று நிறுவப்பட்டது. கீழ் கண்டவற்றுள் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறைகள் கிடையாது? இதுல பிறப்பின் மூலம், வம்சாவளியின் மூலம், இயல்பு குடியிருப்பு மூலம், இதுல சொத்துரிமை மூலம் என்பது வழிமுறையாக கிடையாது. அடுத்த ஒன்று பொறுத்துக. ஜனவரி 15 என்ன தினம்? பிப்ரவரி 1, மார்ச் 10, அக்டோபர் 7. ஆப்ஷன்ல ஜனவரி 15 இராணுவ தினம், பிப்ரவரி 1 கடலோர காவல் படை தினம், மார்ச் 10 மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம், அக்டோபர் 7 பாத்தீங்கன்னா விரைவு அதிரடி படை தினம். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்தவர் யார்? சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்தவர் ஆப்ஷன்ல மான்டெஸ்கியூ என்பவராவார். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரின் பதவிக்காலம் எவ்வளவு? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரின் பதவிக்காலம் இப்போ தத்துக்கு பின்னாடி அருண்குமார் மிஸ்ரான்னு நினைக்கிறேன், அவர் தலைவராக இருக்காரு. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள், இல்லைன்னா அவருக்கு 70 வயது வரை என்பது சரி. சட்டமன்ற மேலவையில் தலைமை அலுவலராக இருப்பவர் யார்? சட்டமன்ற மேலவையில் தலைமை அலுவலராக இருப்பவர் ஆப்ஷன்ல அவை தலைவர் என்பது சரி. கூற்று 1 அரசியலமைப்பின்படி ஒரு மாநில சட்டமன்றத்தில் 500 உறுப்பினர்களுக்கு மேலாகவும் 60 உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் இருத்தல் கூடாது. கூற்று 2 சட்டமன்ற கூட்டத்திற்கு சபாநாயகர் தலைமை ஏற்கிறார். இதுல பார்த்தவனே சொல்லிருமோ 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர்
யார்? மாநில அமைச்சரவை குழுவின் தலைவராக இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆவார். குடியுரிமை பற்றிய பகுதி மற்றும் சரத்து என்ன? அரசியலமைப்புல குடியுரிமை பற்றி பகுதி மற்றும் சரத்து. பகுதி 2 சரத்து 5 முதல் 11 வரை குடியுரிமையை பற்றி பேசுகிறது. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. மாநில சட்டமன்றம் மாநிலத்தின் நிதியை கட்டுப்படுத்துகிறது. நிதி மசோதாவை சட்டமன்றத்தில் மட்டுமே கொண்டு வர இயலும். மாநில அரசாங்கத்தால் சட்டமன்றத்தின் அனுமதி இல்லாமல் வரியை விதிக்கவோ அதிகரிக்கவோ குறைக்கவோ இயல். இதுல பாத்தீங்கன்னா 2, அதாவது முதல் மற்றும் 2 கூற்றுகளும் சரியான ஒன்று, 3வது தவறு. பின்வருவனவற்றுள் எது இந்தியாவை சமயச்சார்பற்ற நாடாக விவரிக்கிறது? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா முகவுரை தான் இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறது. வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார கூட்டுறவிற்கான முயற்சி. இப்ப கூட பிரைம் மினிஸ்டர் இந்த மாநாட்டில் கலந்துட்டாரு. வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார கூட்டுறவிற்கான முயற்சி எதுன்னு பாத்தீங்கன்னா பிம்ஸ்டெக். இதுக்கு பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்டு எக்கனாமிக்கல் கார்பரேஷன் அப்படிங்கிறதான் பிம்ஸ்டெக். இதுல எந்தெந்த நாடு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மியான்மர், நேபாள், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து இதெல்லாம் பிம்ஸ்டெக்ல உறுப்பினராக இருக்காங்க. இது 1997 ஜூன் 6 பிம்ஸ்டெக் தொடங்கப்பட்டது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரையும் உறுப்பினர்களையும் நியமிப்பவர் யார்? தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் உறுப்பினர்களை நியமிப்பவர் குடியரசுத் தலைவராவார். ஐநா சபை 1979ஆம் ஆண்டை என்ன சர்வதேச ஆண்டாக அறிவித்தது? 1979ஆம் ஆண்டை ஐநா பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல குழந்தைகள் சர்வதேச ஆண்டாக ஐநா அறிவித்தது. அமைதிக்கான 5 பஞ்சசீல கொள்கையை அறிவித்தவர் யார்? அமைதிக்கான பஞ்சசீல கொள்கையை அறிவித்தவர் ஆப்ஷன்ல ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்திய உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை கூறும் சட்ட பிரிவு எது? இந்திய உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை கூறும் சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா 124 முதல் 147 வரையாகும். இந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாத மாநாடு எங்கு நடைபெற்றது? முதல் பொதுவுடைமைவாத மாநாடு பார்த்தீங்கன்னா கான்பூர்ல நடைபெற்றது. மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஜோதிபா பூலே ஆவார். சென்னை மாகாணத்தின் முதல் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? முதல் முதலமைச்சராக நீதி கட்சியின் சார்பாக ஏ சுப்புராயலு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நீதி கட்சியின் பங்களிப்புகளில் சரியானதை தேர்க. இந்து சமய அறநிலைய வாரியத்தை அமைத்தல், பஞ்சமர்களுக்கு நிலத்தை ஒதுக்கீடு செய்தல், மதிய உணவு திட்டம் அறிமுகம், பெண்களுக்கு வாக்குரிமை அளித்தல். இந்த 4மே சரியான ஒன்று. இதுல பங்களிப்புல இந்த 4ம் சரியானதாகும். இந்தியை கட்டாய பாடமாக்குவது என முடிவெடுத்ததை தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை அழித்து வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி என்று கூறியவர் யார்? இந்தி மொழியை கட்டாய பாடமாக்குவது என முடிவெடுத்ததை தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை அழித்து வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி என்றவர் தந்தை பெரியார் ஆவார். கடைசி ஒன்று, முதலாவது சுயமரியாதை மாநாடு எப்போது எங்கு நடந்தது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். செங்கல்பட்டு. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1929ஆம் ஆண்டு முதலாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்றது. கூற்றுகளை ஆராய்க. திப்பு சுல்தானின் மூத்த மகன் பதே கைதூர் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார். கோட்டையில் திப்புவின் புலிக்கொடி பறக்க விடப்பட்டது. வேலூர் கிளர்ச்சி கர்னல் ஜில்லஸ்பியால் உடனடியாக அடக்கப்பட்டது. இதுல எந்த கூற்றுகள் சரின்னு அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 கூற்றுகளுமே சரியானது. திப்பு சுல்தானின் மூத்த மகன் பதே கைதூர் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார். கோட்டையில் திப்புவின் புலிக்கொடி பறக்க விடப்பட்டது. வேலூர் கிளர்ச்சி கர்னல் ஜில்லஸ்பியால் உடனடியாக அடக்கப்பட்டது என்பது 3 கூற்றுகளும் சரியானது. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ஏதாவது தவறுகள் இருந்தால் இப்போ ஒரு நண்பர் கூட அனுப்பிச்சிருந்தாரு. நான் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி தான் உங்களுக்கு இது பண்ணுறேன். அப்படி மீறி ஏதாவது தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிதி ஆயோக் நடைமுறைக்கு வந்த நாள் எந்த நாள்?
திட்டக்குழுவுக்கு பொதுவாக என்ன கொண்டு வந்தாங்க? நிதி ஆயோக். அது நடைமுறைக்கு வந்த நாள் எது? ஆப்ஷன்ல ஜனவரி 1, 2015 நாள் நிதி ஆயோக் நடைமுறைக்கு வந்தது. கட்டபொம்மனின் சகோதரர்கள் சிறையில் இருந்து தப்பி எங்கு பதுங்கி இருந்தனர்? ஊமைத்துரையும் செவத்தையா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனின் சகோதரர்கள். இவங்க சிறையிலிருந்து தப்பி எங்கு பதுங்கி இருந்தனர்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கமுதியில் பதுங்கி இருந்தனர். கூற்றுகளை ஆராய்க. தென்னிந்திய கூட்டமைப்பு என்பது திண்டுக்கல், ஆனைமலை, சிவகங்கை ஆகியோர் சேர்ந்த அந்த பாளையங்கள் சேர்ந்த அமைப்பாகும். தென்னிந்திய கூட்டமைப்பின் தலைவர் வேலு நாச்சியார். இது பார்த்தவொடனே சொல்லிடுவோம், தலைவர் வந்து வேலு நாச்சியார் கிடையாது. இதுல கூற்று 1 மட்டும் சரியானது. கூற்று பாருங்க, விலைகள் உயர்ந்து பணமதிப்பு குறைவது பணவாட்டம், விலைகள் குறைந்து பணமதிப்பு உயர்வது பணவீக்கம். இதுல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 2மே தவறு. அதாவது பண வாட்டத்துல விலைகள் குறைந்து பண மதிப்பு அதிகமாகும், அதே வந்து பாத்தீங்கன்னா பணவீக்கத்துல விலைகள் அதிகமாகும், பண மதிப்பு குறையும். இதுல 2 கூற்றுகளுமே தவறான ஒன்று. தீரன் சின்னமலை கோட்டை எழுப்பிய இடம் எந்த இடம்? சின்னமலை அவர்களால் கோட்டை எழுப்பப்பட்ட இடம். இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்ட கேள்வி. ஓடா நிலையாகும். சரியான இணைகளை தேர்வு செய். பண மோசடி தடுப்பு சட்டம் 2002, ஊழல் தடுப்பு சட்டம் 1998, பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 1988, ரியல் எஸ்டேட் சட்டம் 2016. இதுல வந்து பாத்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே இதெல்லாம் வந்து அந்தந்த ஆண்டுகள்ல ஏற்படுத்தப்பட்ட சட்டம், அனைத்தும் சரியான ஒன்று. 1801 நவம்பர் 16 ஊமைத்துரை மற்றும் செவத்தையா தலைகள் துண்டாக்கப்பட்ட இடம் எந்த இடம்? ஊமைத்துரை, செவத்தையா இவங்க 2 பேர் தலைகள் துண்டாக்கப்பட்ட இடம் ஆப்ஷன்ல பாஞ்சாலங்குறிச்சி ஆகும். இந்திய ரூபாயை குறியீடு விழுப்புரத்தைச் சேர்ந்த திரு உதயகுமார் அவர்களால் வடிவமைக்கப்பட்டு அதை இந்திய அரசு எந்த நாளில் ஏற்றுக்கொண்டது? இந்தியன் அந்த ஐஎன்ஆருக்கு பதிவாக சிம்பிளை வந்து திரு உதயகுமார் அவர் விழுப்புரத்தை சார்ந்தவர். அதை வந்து அரசு எந்த நாளில் ஏற்றுக்கொண்டது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 15 ஜூலை 2010 இந்திய அரசு ஏற்றுக்கொண்டது. முதல் தொழிற்கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? முதல் தொழிற்கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல 1948 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. பானர்மேன் யாரை தூதாக அனுப்பி கட்டபொம்மனை சரணடையவும் கோட்டையின் ரகசியங்களையும் சேகரித்தார்? பானர்மேன் வந்து யாரை தூதராக அனுப்பினார்? தூதுவராக யாரை அனுப்பினார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல ராமலிங்கரை அனுப்பினார். இந்திய பொதுத்துறை நிறுவனத்தின் தந்தை யார்? இந்திய பொதுத்துறை நிறுவனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன்ல வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். கலெக்டர் ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்த ஆளுநர் யார்? கலெக்டர் ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்த ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் கிளைவ். ஜாக்சனுக்கும் கட்டபொம்மனுக்கு இடையே தான் அந்த பிரச்சனை உருவாகும். எட்வர்ட் கிளைவ் தான் வந்து ஜாக்சனை பணி நீக்கம் செய்த ஆளுநர். கால வைப்பு என அழைக்கப்படுவது என்ன? கால வைப்பு என அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல நிரந்தர வைப்பு தான் கால வைப்பு என அழைக்கப்படுகிறது. பொருந்தாத கூற்றை தேர்க. உடையாள் குயிலி பற்றி உளவு கூற மறுத்த மேய்ச்சல் தொழிலாளி. குயிலி என்பவர் உடையாள் என்ற பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமையேற்றவர். ஒண்டி வீரன் இவர் வேலு நாச்சியாரின் ஆண்கள் படைப்பிரிவிற்கு தலைமையேற்றவர். குயிலி தற்கொலை படை தாக்குதல் நடத்தியவர். இதெல்லாம் ஆப்ஷன் சி தான். ஒண்டி வீரன் என்பவர் பூலித்தேவரில் படைப்பிரிவில் இருப்பாரு. அதனால வேலு நாச்சியார் என்பது தவறு. நெப்ட் என்பதன் விரிவாக்கம் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க, நெப்ட் என்பதன் விரிவாக்கம் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர். நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் என்பது சரியான ஒன்று. கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்தவர் யார்? கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்தவர் ஆப்ஷன்ல கோபால நாயக்கர் ஆவார். கருப்பு பணத்திற்கு எதிராக மத்திய அரசு பண மதிப்பு இழப்பை ஏற்படுத்திய நாள் எந்த நாள்? கருப்பு பணத்திற்கு எதிராக மத்திய அரசு பண மதிப்பிழப்பை ஏற்படுத்திய நாள் 2016 நவம்பர் 8 என்பது சரி.
சிவகங்கையின் ராணி வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எந்த ஆண்டு? வேலுநாச்சியார் அவங்க பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1730 ஆண்டு. இந்தியாவில் அதிக பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை? தபால் தந்தி. இந்தியாவில் அதிக பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை ரயில்வே என்பது சரி. மாப்பூஸ்கான் படைகள் பூலித்தேவரால் எங்கு நடைபெற்ற போரில் தோற்கடிக்கப்பட்டது? பூலித்தேவரால் மாப்பூஸ்கான் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. அது எங்கு நடைபெற்ற போர்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா களக்காடு போரில் தான் மாப்பூஸ்கான் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. கீழ் உள்ளவற்றில் மலேசியாவின் நாணயம் எது? மலேசியாவின் நாணயம் என்னவென அழைக்கப்படுகிறதுன்னு பாருங்க. ரிங்கிட் என்பது மலேசியாவின் நாணயமாகும். மாறுபட்டதை தேர்க. கிழக்கு பாளையங்கள். இதுல கிழக்கு பாளையத்துல வராதது ஆப்ஷன்ல பாருங்க. சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாம் வந்து கிழக்கு பாளையங்கள். இதே ஊத்துமலை, தேவன்கோட்டைன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பாளையங்கள் ஆகும். அப்போ சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாம் வந்து கிழக்கு பாளையங்கள இருந்த பகுதியாகும். 178 கிராம் எடையுள்ள ரூபியா என்ற நாணயத்தை வெளியிட்டவர் யார்? 178 கிராம் எடையுள்ள ரூபியா என்ற நாணயத்தை வெளியிட்டவர் ஆப்ஷன்ல ஷெர்ஷா சூரி ஆவார். நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய இடங்களில் இருந்த முக்கியமான கோட்டைகள் யூசுப் கான் வசமாகிய வருடம் எந்த வருடம்? நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் இதெல்லாம் வந்து பூலித்தேவருடைய கோட்டைகள் வந்து யூசுப் கான் வசமாகிய வருடம் 1761 வருடமாகும். கூற்றுகளை ஆராய்க. விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பகோடா எனப்பட்டது. மைசூரில் ஒரு பக்கோடா 2.5 ரூபாய்க்கு சமமாக கொள்ளப்பட்டது. தமிழில் இதனை வராகன் என்பர். ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 3 கூற்றுகளுமே சரியான ஒன்று. விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பகோடா, மைசூரில் ஒரு பகோடா 2.5 ரூபாய்க்கு சமமாக கொள்ளப்பட்டது. தமிழில் இதனை வராகன் என்பர். ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று. வாரங்களை ஆண்ட வந்த காகதிய அரசில் பாளையக்காரர் முறை அவர் பிரபாபத்திரன் அப்படின்னு நினைக்கிறேன். வாரங்களை ஆண்டு வந்த காகதிய அரசில் பாளையக்காரர் முறை பின்பற்றப்பட்டு வந்தது. பாளையக்காரர் என்ற சொல் ஒரு பாசறையையும் பெரும் நிலப்பரப்பையும் வைத்திருப்பவரை குறிக்கிறது. பிரதாபரித்திரன். வாரங்களை ஆண்டு வந்த காகதிய அரசு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே காகதிய அரசில் கொண்டு வரப்பட்டதுதான் பாளையக்கார முறை. ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று. இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்தவர் யார்? தமிழ்நாட்டில் அனைவருக்கும் முன்னோடியாக இருந்தவர் பூலித்தேவராவார். பிரான்சில் இருப்பது போல ஜேக்கோபியர் கழகம் எங்கு தொடங்கப்பட்டது? பிரான்சில் இருப்பது போல ஜேக்கோபியர் கழகம் தொடங்கப்பட்ட இடம் ஆப்ஷன்ல ஸ்ரீரங்கப்பட்டினமாகும். வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம் என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம் என்ற பட்டத்தை பெற்றவர் ஆப்ஷன்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி என்பது சரியான விடை. வரிகளற்ற பணம் எந்த வகையை சார்ந்தது? அரசு வரிகளற்ற பணம் இது எந்த வகையை சார்ந்தது? பார்த்தீங்கன்னா இந்த பணத்திற்கு வரியே கிடையாது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கருப்பு பணம் தான் அரசு வரிகளற்ற பண வகையை சார்ந்ததாகும். 1944 ஆண்டு பெரியார் தலைமையிலான நீதி கட்சி மாநாடு எங்கு நடந்தது? பெரியார் தலைமையிலான நீதி கட்சி மாநாடு 1944 ஆண்டு நடந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம். திப்புவின் படைகளும் தீரன் சின்னமலையின் படைகளும் மோதிக்கொண்ட இடம் எந்த இடம்? திப்புவின் படைகள், தீரன் சின்னமலை படைகள் இரண்டும் மோதிக்கொண்ட இடம் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல நொய்யல் ஆற்றங்கரையில் மோதிக்கொண்டன. பொறுத்துக. மருதுபாண்டியர், கோபால நாயக்கர், கேரளவர்மா, கிருஷ்ணப்ப நாயக்கர், பூலித்தேவர். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. மருதுபாண்டியர் சிவகங்கை, கோபால நாயக்கர் திண்டுக்கல், கேரளவர்மா மலபாரை சார்ந்தவர், கிருஷ்ணப்ப நாயக்கர் மைசூர், பூலித்தேவர் நெற்கட்டும் செவல். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான ஒன்று. கலெக்டர் ஜாக்சன் கட்டபொம்மனை வந்து சந்திக்க சொன்ன இடம் எது?
ஜாக்சன் வந்து என்ன சொல்றாரு, கட்டபொம்மனை வந்து இந்த இடத்துல சந்திங்கன்னு சொல்லுவாரு. அந்த இடம் எந்த இடம்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் என்பது சரி. இந்திய விடுதலையின் போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்தவர் யார்? நம்ம சுதந்திரம் அடைந்த போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்தவர் ஆப்ஷன்ல ஓ.பி. ராமசாமி அவர்கள். ராமசாமி அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைந்த போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்தவராவார். தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையமாக திகழ்ந்த இடம் எந்த இடம்? தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையமாக திகழ்ந்த இடம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டை என்பது சரி. திராவிட நாடு மாநாட்டை கூட்டி திராவிடர்களுக்கு தனி திராவிட நாடு கோரியவர் யார்? திராவிட நாடு மாநாட்டை கூடி திராவிடர்களுக்கு தனி திராவிட நாடு கோரிக்கையை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோரியவர் தந்தை பெரியார் அவர்கள். கூற்றுகளை ஆராய்க. விஸ்வநாத நாயக்கர் 1529 மதுரை நாயக்கரானார். விஸ்வநாத நாயக்கர் 1529 பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தினார். பாளையக்காரர் முறைப்படி நாடு 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. இதுல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். கூற்றுகளை ஆராய்க. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரர் தீரன் சின்னமலை. கொங்கு நாடு என்பது சேலம், கோயம்புத்தூர், கரூர் மற்றும் திண்டுக்கல் பகுதிகளை உள்ளடக்கியது. தீரன் சின்னமலை பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர் முறை பயிற்சியை பெற்றிருந்தார். இந்த கூற்றுகளை பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்றி வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? நீதி கட்சியோட பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்றி வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தவர் அண்ணா அவர்கள். ராஜாஜியின் ஆட்சி பின்னடைவை சந்திக்க காரணம் என்ன? ராஜாஜி அவர்களின் ஆட்சி பின்னடைவை சந்திக்க காரணம் முழுமையான மது விலக்கு, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, ஒடுக்கப்பட்டோர் ஆலய நுழைவு தடை நீக்க சட்டம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பின்னடைவுன்னா பள்ளிகளில் இந்தி மொழியை அறிமுகப்படுத்தியது என்பது சரியான ஒன்று. கூற்று தமிழ்நாட்டில் மீது ஆங்கிலேயர் நேரடி கட்டுப்பாட்டை பெற்றதால் பாளையக்காரர் முறை நீக்கப்பட்டது. காரணம் 1801 ஜூலை 31 செய்து கொள்ளப்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின்படிதான் என்ன பாளையக்காரர் முறையே வந்து நீக்கினாங்க. இதுல ஆப்ஷன்ல கூற்று காரணம் இரண்டும் சரி. அதாவது கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் என்பது ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க. ஜூன் 1801 மருது சகோதரர்கள் சுதந்திர பிரகடனம் ஒன்றை வெளியிட்டனர். இப்பிரகடனம் வெள்ளை அறிக்கை என்று அழைக்கப்பட்டது. இந்த அறிவிப்பின் ஒரு நகல் திருச்சி கோட்டை சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோயில் சுவரிலும் ஒட்டப்பட்டது. இதுல நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் இரண்டு கூற்றுகளும். அதாவது உங்களுக்கு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 1, 3 கூற்றுகள் சரி. இது வந்து தென்னிந்தியாவில் முதல் சுதந்திர பிரகடன அறிக்கையாகத்தான் அந்த மருது சகோதரர்கள் பிரகடனம் அமைந்தது. வெள்ளை அறிக்கை என்பது தவறான ஒன்று. பாளையக்காரர்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன்ல மருது பாண்டியர் என்பது சரியான ஒன்று. பொறுத்துக. ராமநாதபுரம், சிவகங்கை, கயத்தாறு, நாகலாபுரம். நாகலாபுரம்னாவே நம்மளுக்கு கட்டபொம்மன் அமைச்சர் சிவசுப்பிரமணியன் தூக்கிலிடப்பட்ட இடம்ங்கிறது ஞாபகம் வந்துடும். ராமநாதபுரம் காலின் ஜாக்சன், சிவகங்கை வேலு நாச்சியார், கயத்தாறு கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம், நாகலாபுரம் சிவ சுப்பிரமணியன். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. காமராசரின் அரசியல் குரு என அழைக்கப்பட்டவர் யார்? ஐயா காமராசரின் அரசியல் குரு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அவர்கள். சரியான கூற்றை தேர்க. கட்டபொம்மனின் முன்னோர்கள் ஆந்திராவை சார்ந்தவர்கள். பாண்டியர்களின் கீழ் நிலமானிய அடிப்படையில் ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டியபுரத்தை ஆட்சி செய்தார். ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து கட்டபொம்மனின் தந்தையாவார். இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். எந்த ஆண்டில் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது? எந்த ஆண்டு? 1969 ஆண்டுல. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது?
தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. தொட்டில் குழந்தை திட்டம் அறிமுகப்படுத்தியவர் யார்? 92ன்னு நினைக்கிறேன். தொட்டில் குழந்தை திட்டம் அறிமுகப்படுத்தியவர் ஜெயலலிதா அம்மையார் ஆவார். வைக்கம் வீரர் என அழைக்கப்படும் தலைவர், வைக்கம் வீரர்னாவே ஈவேரா பெரியார் அவர்கள். பிராமணர் அல்லாதோர் கூட்டறிக்கையினை வெளியிட்டவர் யார்? பிராமணர் அல்லாதோர் கூட்டறிக்கையினை வெளியிட்டவர் பி. தியாகராயர் என்பது சரியான விடை. கூற்று ராமசாமி அதாவது பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். இதெல்லாம் லெட்டர் அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு. சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தொடங்கினார். காரணம், சுயமரியாதை இயக்கம் என்பது பிராமணர் அல்லாத சாதிகள் சமமான மனித உரிமைகளால் பெரும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட இயக்கமாகும். இதுல ராமசாமி அதாவது பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். காரணம், சுயமரியாதை இயக்கம் என்பது பிராமணர் அல்லாதோர் சாதிகள் சமமான மனித உரிமைகளால் பெரும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட இயக்கம். ஆப்ஷன்ல கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது. ஆங்கிலேய இந்திய கழகத்திலிருந்து வெளியேறி சென்னை வாழ் மக்கள் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கியவர் யார்? சென்னை வாழ் மக்கள் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கியவர் கஜலு லட்சுமி நரசு 1849ஆம் ஆண்டு. எதற்காக பெரியார் இந்திய தேசிய காங்கிரசிலிருந்து வெளியேறினார்? பெரியார் பாத்தீங்கன்னா வர்ணாசிர தர்மம் இதை எதிர்த்துதான் பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரசிலிருந்து விலகினார் 1925ஆம் ஆண்டுல. 1923ஆம் ஆண்டு முதல் இந்திய மேதினம் கூட்டத்தை சென்னையில் நடத்தியவர் யார்? மேதினம் கண்டவர் மா. சிங்காரவேலர் அவர்கள். பொருந்தாத இணையை தேர்க. ராஜாஜி குலக்கல்வி திட்டம் அறிமுகம், காமராஜர் மதிய உணவு திட்டம் அறிமுகம், அண்ணாதுரை தமிழ்நாடு பெயர் மாற்றம், கருணாநிதி அவர் ஆட்சியில பார்த்தீங்கன்னா ஒரு படி அரிசி 1 ரூபாய் திட்டம் அறிமுகம் என்பது தவறு. அண்ணா அவர்களின் ஆட்சியில் தான் 1 படி அரிசி 1 ரூபாய் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என்றவர் யார்? இந்த கூற்றை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா காமராஜர் ஆவார். கடைசி ஒன்று, திராவிட கழகத்தை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னா 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 17 அண்ணாதுரை அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அவங்க ஆட்சியை பிடித்தது பார்த்தீங்கன்னா 1967 69 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு இருந்தார். இந்தியாவின் தேர்தல் முறை எந்த நாட்டை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்தியாவின் தேர்தல் முறை எந்த நாட்டை பின்பற்றி? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டை பின்பற்றி தான் நம்ம தேர்தல் முறை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அன்சர்டைன் க்ளோரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? அன்சர்டைன் க்ளோரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஆப்ஷன்ல அமர்தியா சென் அவர்கள்தான் அன்சர்டைன் க்ளோரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஆவார். 1867-68 வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் யார்? வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும். இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜியால் எழுதப்பட்டது. சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. பொதுப்பட்டியல் மாநிலங்களுக்கு இடையேயான வியாபாரம் மற்றும் வணிகம், அதே மாதிரி மாநில பட்டியல் பொருளாதாரம் மற்றும் சிறப்பு திட்டமிடல், மத்திய பட்டியல் தொலைத்தொடர்பு, மாநில பட்டியல் திருமணம் மற்றும் விவாகரத்து. இதுல சரியான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியல் தொலைத்தொடர்பு என்பது சரியான இணை. இந்தியாவில் மக்களாட்சி முறை அமைப்புகள் இருந்த காலம் எந்த காலம்? இந்தியாவில் மக்களாட்சி முறை அமைப்புகள் இருந்த காலம் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வேத காலம் என்பது சரி. இந்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? இந்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் ஆப்ஷன்ல டெல்லி என்பது சரியான விடை. மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 படி
இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மனித உரிமைகள் ஆணையம் அமைக்க வழி செய்யும் பிரிவு எந்த பிரிவு? மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 படி இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மனித உரிமைகள் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் பிரிவு 21 என்பது சரி. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று ஒன்றை காண்க. நாடாளுமன்ற ஆட்சி முறை, பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் குடியரசுத் தலைவர். இது நம்ம எடுத்தவனே இதுதான் தவறான கூற்று. மத்திய சட்டமன்றம் அதிகாரம் படைத்தது. தனித்தனியான சார்புடைய செயல்பாடுகளை கொண்ட பிரிவுகள், கூட்டு மற்றும் தனித்தனியான பொறுப்புகள். இதுல தவறான ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் தவறான ஒன்று. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை பூட்டானின் 3ஆம் அரசரான ஜிக்மே சிங் ஏ வான்சுக் அவர்களால் 1980 உருவாக்கப்பட்டது. பூட்டான் அரசின் அரசமைப்பில் இடம்பெற்றுள்ள மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற கருத்தானது ஜூலை 18, 2008 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பண்பாடு மற்றும் நல்ல ஆட்சி ஆகியவற்றை மைய கருத்தாக கொண்டது. இதுல பாத்தீங்கன்னா கூற்று 2, 3 சரியானது. இது பாத்தீங்கன்னா 1972 தான் அது உருவாக்கப்பட்டது. 80 என்பது தவறான ஒன்று. நாடாளுமன்ற ஆட்சி முறையை கொண்டுள்ள நாடுகளில் தவறானது எது? நாடாளுமன்ற ஆட்சி முறையை கொண்டுள்ள நாடுகளில் தவறானது. இதுல பிரிட்டன், இந்தியா, ஜப்பான் இதெல்லாம் நாடாளுமன்ற ஆட்சி முறை. சீனா என்பது தவறான ஒன்று. சரியான இணையை தேர்ந்தெடு. 1935 இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் இரட்டையாட்சியை அறிமுகப்படுத்தியது. இது 1919 தான் வரும். 35ங்கிறது தவறு தான். 1935 இந்திய அரசு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1937. 1935 இந்திய அரசு சட்டம் கொண்டு வந்தாலும் அது நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஏப்ரல் 1937 நடைமுறைக்கு வந்தது. இதுதான் சரியான இணை. காங்கிரஸ் ஆட்சி அமைத்த மாகாணங்களில் நகர்ப்புற வளர்ச்சிக்கு சிறப்பு கவனம் அளிக்கப்பட்டது. இதுவும் தவறு. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமங்களில் இருந்து நகரங்கள் வரை கட்டமைக்க வேண்டும் என்பது அம்பேத்கரின் திட்டங்களில் ஒன்று. இதுவும் தவறு. இப்ப சரியான இணை 1935 இந்திய அரசு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1937 ஏப்ரல்ல நடைமுறைக்கு வந்தது. போக்சோ சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? போக்சோ வந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2012 சட்டத்தை கொண்டு வந்தாங்க, போக்சோ ஆக்ட. இது திருத்தப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2018 ஆண்டு தான் இது திருத்தப்பட்டது. கூற்று நாடாளுமன்ற ஆட்சி முறை அமைச்சரவை அரசாங்கம் அல்லது பொறுப்பு அரசாங்கம் அல்லது வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்க மாதிரி என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற ஆட்சி முறை. இவ்வகை ஆட்சி முறை பிரிட்டன், ஜப்பான், கனடா, இந்தியா போன்ற நாடுகளில் காணப்படுகிறது. இதுல ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. பொறுத்துக. நாடாளுமன்றம் நாடு. இதுல ஸ்டார்டிங் எந்தது? டயட், கெனஸ்ட், பந்தெஸ்டாக், போக்டிங். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. ஸ்டார்டிங்கிறது நார்வே. அடுத்தது டயட் ஜப்பானோட நாடாளுமன்றம். அடுத்த ஒன்று கெனஸ்ட்ங்கிறது இஸ்ரேல். பந்தெஸ்டாக் ஜெர்மனி. அடுத்தது போக்டிங்கிறது டென்மார்க்கோட நாடாளுமன்றம். இதுல ஆப்ஷன் சி சரியான ஒன்றாகும். கூற்று 1 இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் அதிகாரிகள் உள்ளனர். இது சரியான ஒன்று. தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் கிடையாது, 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. இதுல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கூற்று 1 சரி. 2 தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் என்பது அல்லது 65 வயது வரை என்பதுதான் சரி. இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்திட வழிவகுக்கும் இந்திய அரசியலமைப்பின் சரத்து என்ன சரத்து? ஒரு இந்திய தேர்தல் ஆணையத்தை அமைத்திட வழிவகுக்கும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு பார்த்தீங்கன்னா பிரிவு 324 ஆகும். அரசு மீது அழுத்தம் செலுத்தி அரசின் கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வரும்படி நெருக்கடி தரும் அழுத்த குழுக்கள் அப்படிங்கிற சொல் எந்த நாட்டிலிருந்து உருவாக்கப்பட்டது? அழுத்த குழுக்கள் இது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து இந்த சொல் உருவாக்கப்பட்டது. அரசு ஊராட்சி மன்றங்களை அமைப்பதற்கும் தன்னாட்சி அமைப்பு கூறுகளாக அவை இயங்குவதற்கும் தேவைப்படும் அதிகாரங்களை வழங்குவதற்கான சரத்து என்ன? ஊராட்சி மன்றங்களை அமைக்க, தன்னாட்சி அமைப்பு கூறுகளாக அவை இயங்க அதிகாரங்களை வழங்கும் சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல பிரிவு 40 என்பது சரி. முதல் மக்களவை தேர்தலில்
289 இடங்கள், மொத்த இடங்கள்ல எத்தனை இடங்களில் இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தது? முதல் மக்களவை தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் 489 இடங்கள்ல 364 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தது. ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல 1945 அக்டோபர் 24 தொடங்கப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இந்திய தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல பாருங்க, ஜனவரி 25 1950 நிறுவப்பட்டது. கூற்று, தமிழக அரசினால் காவலன் SOS செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம், பாதிக்கப்பட்டவர் புகார்களை அளிக்கவும் அருகில் உள்ள காவல் நிலையத்தை அணுகவும் உதவியாக உள்ளது. இதை பார்த்தோன்னே சொல்லிடுவோம். கண்டிப்பா கூற்று தான் சரி, காரணம் என்பது தவறான ஒன்று. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடும் பகுதி எந்த பகுதி? இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடும் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 15 குறிப்பிடப்பட்டுள்ளது. பொறுத்துக. தனிநபர் ஆட்சி எந்த நாடு? முடியாட்சி, சிறுகுழு ஆட்சி, உயர் குடியாட்சி, மக்களாட்சி, அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. தனிநபர் ஆட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. அடுத்தது முடியாட்சி கத்தார். சிறுகுழு ஆட்சி சோவியத் யூனியன். உயர் குடியாட்சி இங்கிலாந்து. மக்களாட்சி பிரான்சில் நடைமுறையில் உள்ளது. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடையாகும். தனிநபர் ஆட்சி சவுதி, முடியாட்சி கத்தார், சிறுகுழு ஆட்சி சோவியத், உயர் குடியாட்சி இங்கிலாந்து, மக்களாட்சி பிரான்சில் உள்ளது. கூற்று, 2014 நடைபெற்ற பொது தேர்தலில் முதல் முறையாக நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது. கூற்று 2 பாருங்க, நோட்டாவை அறிமுகப்படுத்திய 11வது நாடு இந்தியாவாகும். இதுல பாத்தீங்கன்னா 2014 அறிமுகப்படுத்தப்பட்டது. அறிமுகப்படுத்திய 14வது நாடு தான் இந்தியா. 11வது நாடு என்பது தவறு. ஆப்ஷன்ல கூற்று 1 சரி, 2 தவறான ஒன்றாகும். நீதி பற்றிய கோட்பாட்டை கூறியவர் யார்? நீதி பற்றிய கோட்பாட்டை கூறியவர் ஜான் ரால்ஸ் என்பது சரியான ஒன்று. ரயத்துவாரி முறை மீது ஆய்வு செய்யுமாறு நியமிக்கப்பட்ட அன்றைய ஆங்கிலேய அதிகாரி யார்? ரயத்துவாரி முறை அன்றைய ஆங்கிலேய அதிகாரி ஆப்ஷன்ல பிரான்சிஸ் எல்லிஸ் என்பது சரியான விடை. பிற்படுத்தப்பட்டவர் நலன் குறித்து ஆராய சட்டநாதன் ஆணையத்தை அமைத்த தமிழக அரசு, தமிழக முதல்வர் யார்? பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்து ஆராய சட்டநாதன் ஆணையத்தை அமைத்த தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள். ஆப்ஷன் சி சரியான ஒன்று. செங்கல்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்த ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தவர் யார்? செங்கல்பட்டை சார்ந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தவர் ஆப்ஷன்ல திரிமன் கிரே என்பது சரியான ஒன்று. ராயல் ஆணையம் எந்த ஆண்டு யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? கடைசி கேள்வி. ராயல் ஆணையம் பார்த்தீங்கன்னா 1913 அலெக்சாண்டர் கார்டியூ என்பவர் தலைமையில் அமைக்கப்பட்டது. இங்கிலாந்து மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் எது? இங்கிலாந்து மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் எது? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கேபிஎஸ் கார்பஸ் சட்டம் 1679 ஆண்டு. கேபிஎஸ் கார்பஸ் என்பது சரி. அப்போ 2ஆம் சார்லஸ் மன்னர் அவர் பாத்தீங்கன்னா ஒரு சுதந்திரம் இல்லாம பண்ணிடுவாரோங்கிற ஒரு பயத்துல தான் இந்த கேபிஎஸ் கார்பஸ் சட்டம் 1679 கொண்டு வரப்பட்டது. சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்றவர் யார்? சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்றவர் ஆப்ஷன்ல கவிஞர் இக்பால் அவர்கள். இந்து பாணியிலான கோபுரம், சமண விதானம், புத்த ஸ்தூபி மற்றும் இஸ்லாமிய பாணியிலான குவிமாடம் ஆகியவற்றை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள கோவில் எந்த கோவில்? இந்து பாணியிலான கோபுரம், சமண விதானம், புத்த ஸ்தூபி மற்றும் இஸ்லாமிய பாணியிலான குவிமாடம் ஆகியவற்றை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள கோவில் ஆப்ஷன்ல கஜுராஹோ கோவில் என்பது சரி. கூற்று 1 பாருங்க,
குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படி செயல்படுகிறார். கூற்று 2. மேலும் தொடர்புடைய மாநில அரசை கலந்து ஆலோசிக்கிறார். ஒருவர் ஆளுநராக அவரது சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுகிறார். ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒருவர் எப்பவுமே சொந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்படுவதில்லை. மேலும் மாநில அரசை கலந்து ஆலோசிக்கிறார் என்பது தவறான ஒன்று. இதுல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கூற்று 1 சரி, 2 தவறான ஒன்று. பொறுத்துக. உரிமையியல் நடைமுறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய அரசு சட்டம். ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. உரிமையியல் நடைமுறை சட்டம் ஆங்கிலேயர் காலத்துல 1859ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்திய தண்டனை சட்டம் 1860. குற்றவியல் நடைமுறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1861. இந்திய அரசு சட்டம் 1935. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. 1919இல் யாருடைய சீர்திருத்தம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தது? மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தது யாருடைய தீர்மானம்? அதாவது யாருடைய சீர்திருத்தம்? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் என்பது சரியான ஒன்று. கூற்று சென்னை மாகாணம் கிபி 1801இல் உருவாக்கப்பட்டது. காரணம் ஆங்கிலேயரின் அரசியல் நிர்வாக தேவைகளுக்காக சென்னை மாகாணம் தோற்றுவிக்கப்பட்டது. ஆப்ஷன்ல பாருங்க. இதுல 2 கூற்றுகளுமே, அதாவது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியாகும். கூற்றுகளை ஆராய்க. இரட்டை ஆட்சியின் கீழ் 1920ஆம் ஆண்டு முதல் தேர்தல் நடந்தது. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஒத்துழையாமையின் ஒரு பகுதியாக தேர்தலை புறக்கணித்தது. இத்தேர்தலில் நீதி கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றது. இதுல பாத்தீங்கன்னா 3 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். கூற்றுகளை ஆராய்க. பெரியாருடைய அடைமொழி பெயர் பாத்தீங்கன்னா சிறைப்பறவை. பெரியார் சிறை பறவை என்று அடைமொழியிட்டு அழைக்கப்பட்டார். பெரியார் நீதி கட்சியின் தலைவராக 1936ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூற்று மட்டும், அதாவது முதல் கூற்று மட்டும் சரி. பெரியார் நீதி கட்சியின் தலைவராக 1938ஆம் ஆண்டு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரியான இணையை தேர்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1929. ஆந்திரா பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா 1926 தான் தோற்றி வச்சாங்க. அதே மாதிரி இந்து சமய அறநிலை வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1925. நீர்ப்பாசன திட்டம் 1923. இதுல 1, 4 இந்த இணை சரி. ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926. இந்து சமய அறநிலைய வாரியம் 1925ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. கூற்று 1965 ஜனவரி 26ஆம் நாளை திமுக துக்க தினமாக அனுசரிக்க தீர்மானித்தது. காரணம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு 313 படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது. இது கரெக்டு தான். அதாவது பிரிவு 313 படிதான் இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா 2 கூற்று, அதாவது கூற்று காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது என்பது சரியான விடை. பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் நிறுவப்படும் அமைப்பு எந்த அமைப்பு? ஒரு பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் நிறுவப்படும் அமைப்பு பாத்தீங்கன்னா பொது கழகம் ஆகும். கூற்று பாரதியார் பாண்டிச்சேரிக்கு சென்று மறைந்து வாழ்ந்தார். பாரதியார் இந்தியா என்ற தின நாளிதழின் மூலம் தேசியவாதத்தை விதைத்தார். இதுல பாத்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே, அதாவது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது. 1991இல் பொருளாதார கொள்கை எந்த துறைக்கு முக்கியத்துவம் வழங்கியது? 1991 பொருளாதார கொள்கை பாத்தீங்கன்னா தனியார் துறைக்கு முக்கியத்துவம் வழங்கியது. ஐநா சபை குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஐநா பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல 1959 நவம்பர் 20 ஏற்றுக்கொண்டது. அதே மாதிரி 1989 நவம்பர் 20 அந்த குழந்தைகள் தொடர்பான மாநாடையும் ஏற்றுக்கொண்டது ஐநா சபை. அப்போ ஐநா சபை குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு 1959 நவம்பர் 20 ஆகும். குறைந்தபட்சம் 3 மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களவையில் குறைந்தபட்சம் எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும்? குறைந்தபட்சம் 3 மாநிலங்களிலிருந்து மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுல எத்தனை சதவீத ஓட்டுக்களை பெற வேண்டும் பாத்தீங்கன்னா 2% வாக்குகள்
பெற்ற கட்சி தான் தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும். அரசு என்னும் பதம் பழைய பிரெஞ்சு வார்த்தையான கவர்னர் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இயக்கு, ஆட்சி செய், வழிநடத்து, ஆள் என்று பொருள் தரும் லத்தீன் வார்த்தையான குபர்னர் என்பதிலிருந்து அரசு பெறப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே, அதாவது 1 மற்றும் 2 சரியான கூற்றாகும். மத்திய மாநில அரசுகள் சட்டங்கள் இயற்றவும் அதிகாரம் படைத்தவை என்றும் அவற்றிற்கான துறைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன என்பதையும் குறிக்கும் விதிகள் யாவை? மத்திய மாநில அரசுகள் சட்டங்கள் இயற்றும் அதிகாரம் படைத்தவை என்றும் அவற்றிற்கான துறைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன என்பதை குறிக்கும் விதிகள். ஆப்ஷன்ல பாருங்க, விதி 245 முதல் 255 வரை. வளரும் நாடுகளில் வறுமை அதிகரித்து வருவதற்கு வளர்ந்த நாடுகளே பொறுப்பேற்க வேண்டும் என கூறியவர் யார்? வளரும் நாடுகளில் வறுமை அதிகரித்து வருவதற்கு வளர்ந்த நாடுகளே பொறுப்பேற்க வேண்டும் என கூறியவர் தாமஸ் போக்கே ஆவார். தமிழக அரசின் இடஒதுக்கீட்டு சட்டம் இந்திய அரசியல் சட்டத்தின் எத்தனையாவது அட்டவணையில் இணைக்கப்பட்டுள்ளது? நம்ம அந்த 69% இடஒதுக்கீடு சட்டம் இந்திய அரசியல் சட்டத்தின் எத்தனையாவது அட்டவணை? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டுள்ளது. எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியாக பிரதிநிதித்துவம் கொடுக்காவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என கூறியவர் யார்? எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்காவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று கூறியவர் சி. நடேசனார் ஆவார். அரசின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் சமூகத்தின் நலிந்த பிரிவினருக்கு வாய்ப்பளிக்கும் வகைகளில் அரசமைப்பால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு முறை எது? அந்த முறைதான் பாத்தீங்கன்னா இட ஒதுக்கீடு என்பது ஆகும். தமிழ்நாட்டில் மொத்த இடஒதுக்கீட்டு வரம்புகள் மாற்றியமைக்கப்பட்டு இடஒதுக்கீடு 69% என நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அந்த ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா 1989 அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. பிற்படுத்தப்பட்டோருக்கான மேம்பாட்டிற்கான அமைக்கப்பட்ட முதல் ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? பிற்படுத்தப்பட்டோருக்கான மேம்பாட்டிற்கான அமைக்கப்பட்ட முதல் ஆணையம், இது முக்கியமான கேள்வி, காக்கா கலேல்கர் தலைமையில் அமைக்கப்பட்டது. கூற்றுகளை ஆராய்க. மண்டல் கமிஷன். மண்டல் கமிஷனின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட பிரதமர் VP சிங். இதன் அடிப்படையில் மத்திய அரசின் வேலை வாய்ப்புகளில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கி மத்திய அரசு ஆணை பிறப்பித்தது. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. பஞ்சமர் பள்ளிகளை ஆதி திராவிடர் பள்ளிகள் என அழைக்க வேண்டும் என கூறியவர் யார்? பஞ்சமர் பள்ளிகளை ஆதி திராவிடர் பள்ளிகள் என அழைக்க வேண்டும் என கூறியவர்கள் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அயோத்திதாசர் மற்றும் சிங்கார வேலர். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. சென்னை மாவட்டம் அனைத்து துறைகளிலும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணை பிறப்பித்த ஆண்டு எந்த ஆண்டு? சென்னை மாவட்டம் அனைத்து துறைகளிலும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணை பிறப்பித்த ஆண்டு ஆப்ஷன்ல 1892 ஆண்டாகும். கூற்று, பெரியார் காங்கிரசிலிருந்து 1925 வெளியேறினார். காரணம், காங்கிரசுக்குள்ளும் வகுப்பு மாறி பிரதிநிதித்துவம் கொண்டு வர அவர் வலியுறுத்துவார். ஆனால் காங்கிரஸ் தலைமை இதனை மறுத்தது. இது உங்களுக்கு டைப் பண்ணி போடுறப்ப இப்படி சேஞ்ச் ஆகிருது. கூற்று பார்த்தீங்கன்னா, பெரியார் காங்கிரசிலிருந்து 1925 வெளியேறினார். காரணம், காங்கிரஸ்குள்ளும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொண்டு வர பெரியார் வலியுறுத்துவாரு. ஆனால் காங்கிரஸ் தலைமை இதனை மறுத்தது. இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கூற்று, காரணம் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் சி சரியான விடை. யார் தொடுத்த வழக்கினால் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ முறையை உயர் உச்ச நீதிமன்றங்கள் அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானது என தீர்ப்பளித்தது? அது யார் தொடுத்த வழக்கு? இது செண்பகம் துரைராஜன் தொடுத்த வழக்காகும். கடைசி ஒன்று, நீதி கட்சியின் ஆட்சியில் எந்த ஆண்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை வெளியிடப்பட்டது? நீதி கட்சியின் ஆட்சியில் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1921 செப்டம்பர் 16 தான் நீதி கட்சியில் ஆட்சியில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை வெளியிடப்பட்டது.
கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.